குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சென்னை டி நகரைச் சேர்ந்தவர் ராமநாதன். மாற்றுத்திறனாளி மனைவி ருக்மணியுடன் அதே பகுதியில் ஜெராக்ஸ் கடை வைத்து நடத்தி வருகிறார். அங்கு செல்போன், பேட்டரி, ஹெட்போன் போன்ற பொருட்களையும் விற்பனை செய்கின்றனர். கடந்த 14ஆம் தேதி கடைக்கு வந்த 2 இளைஞர்கள் ருக்மணியிடம் மொபைல் சார்ஜர் ஒன்றை வாங்கியுள்ளனர். மறுநாள் காலை மீண்டும் வந்தவர்கள் விலை உயர்ந்த ஹெட்செட் வாங்கி சிறிது நேரம் பயன்படுத்திவிட்டு ஹெட்செட் அருமையாக இருப்பதாக கூறியுள்ளனர். நண்பர்களிடமும் கூறி இங்கு வந்து வாங்க சொல்கிறோம் என நட்பாக பேசி தங்களை ரோஹித் கிட்டா என அறிமுகம் செய்து கொண்டனர். கட்டட வேலை செய்யும் அவர்களுக்கு மைசூர் பேலஸ் அருகே புதையல் ஒன்று கிடைத்திருப்பதாகவும் அதில் விலையுயர்ந்த தங்க நகைகள் இருப்பதாகவும் ரோஹித் கூறியுள்ளார். அதை ருக்மணி சிறிதும் நம்பாததால் மறுநாள் காலை மீண்டும் வந்த ரோஹித் தனக்கு கிடைத்த புதையல் இதுதான் என கூறி பையில் இருந்த தங்க நிறத்தில் உள்ள மாலையை காண்பித்துள்ளார். ஒரு குண்டு மணியை ருக்மணியிடம் கொடுத்து தங்கத்தின் தரத்தை சோதித்து பார்த்துவிட்டு யாரிடமாவது விற்று தாருங்கள், இதில் 1 கிலோ தங்கம் இருக்கிறது என சொல்லிவிட்டு செல்போன் நம்பரையும் கொடுத்து சென்றுள்ளார். அதை பரிசோதனை செய்து பார்த்ததில் சுத்தமான தங்கம் என தெரிந்ததால் ருக்மணிக்கு எப்படியாவது மொத்த தங்கத்தையும் வாங்கிவிட வேண்டும் என ஆசை வந்துள்ளது. ரோஹித்திடம் விலை கேட்டபோது அதன் மதிப்பு 50 லட்சம் ரூபாய். இப்போது அக்காவுக்கு திருமணம் நடக்க இருப்பதால் வெறும் 12 லட்சம் கொடுத்தால் போதும் என்றிருக்கிறார் ரோஹித். அவரிடம் பேரம் பேசி கடைசியாக 6,50,000 ரூபாய்க்கு டீல் ஓகே செய்தார் ருக்மணி. தனது நகைகளை எல்லாம் விற்று பணத்தை திரட்டியவர் கடந்த 24ஆம் தேதி ரோஹித்தை தொடர்பு கொண்டு அழைத்துள்ளார். அவர், எனது அம்மாவிடம்தான் தங்க மாலை உள்ளது, அவர் தாம்பரத்தில் இருப்பதால் அங்கு வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளார். தாம்பரம் சென்றவுடன் ரோஹித் கிட்டாவுடன் ஒரு பெண்மணியும் இருந்துள்ளார். அனைவரும் அருகில் உள்ள ஹோட்டலுக்கு சென்று அங்கு வைத்து பணத்தை கொடுத்து தங்க மாலையை மாற்றிக்கொண்டனர். 1 கிலோ தங்க மாலையை குறைந்த விலைக்கு வாங்கிய மகிழ்ச்சியில் வீட்டிற்கு கொண்டு சென்ற ருக்மணிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தங்கத்தின் ஒரு பகுதியை எடுத்து விற்பனை செய்ய நகை கடைக்கு எடுத்து சென்றபோது அது தங்கம் இல்லை என்ற உண்மை தெரிந்தது. ரோஹித்தை தொடர்பு கொண்டபோது அவரது செல்போன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ருக்மணி தாம்பரம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து மோசடி கும்பலை தேடி வந்தனர். ரோஹித் செல்போன் எண், கால் ஹிஸ்டரியை வைத்து செங்கல்பட்டு பரனூர் அருகே உள்ள ஆப்பூர் பகுதியில் இருந்த ரோஹித்தின் தாய் என கூறி வந்த பெண்ணை மடக்கி பிடித்தனர். அவர் கர்நாடக மாநிலம் மாண்டியாவைச் சேர்ந்த கீதா என்பது தெரிய வந்தது. இவர்கள் சென்னை உள்பட பல்வேறு மாநிலங்களில் தங்கி கூலி தொழில் செய்வதும் நூதன முறையில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு அதில் கிடைக்கும் பணம், பொருட்களை உடனடியாக கர்நாடகாவில் இருக்கும் குடும்பங்களுடன் பிரித்து கொள்வார்களாம். சுமார் 25க்கும் மேற்பட்ட நபர்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இதேபோன்று தங்க மாலை என கூறி நூதன முறையில் பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டிருப்பதாக பகீர் வாக்குமூலம் அளித்தார். கீதாவிடமிருந்து 11 செல்போன்கள், 5,80,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்த போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள ரோஹித் கிட்டா இருவரையும் தாம்பரம் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.